ஓம் சக்தி. நரரென்னை ஏசாது நானிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் என்னருகில் நில்லாது ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு. அன்பான நேயர்களுக்கு அரும்பாடுபட்டு பவானியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்த விஷயங்களை முன்னர் வெளியிட்ட பதிவுகளில் சொல்லியிருக்கின்றேன். இப்படி கும்பாபிஷேகம் செய்து நம் பாவமெல்லாம் தொலைந்துவிடும், எத்தனையோ தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் என்று எண்ணி நாங்கள் அனைவரும் இந்த சேவையை செய்யவில்லை. எங்கள் அனைவரின் எண்ணமும் எங்கள் ஊர் மக்களின் எண்ணமும் ஒன்று கூடியதாலேயே இது நடந்தது. ஆனால் கர்மவினை தொலைந்ததா என்றால் அதிகமானது. எப்படி என்றால் ஒவ்வொருவரும் நிறைய சோதனைகளையே சந்தித்தோம். அதுவும் பெரிய பெரிய சோதனைகள். இருந்தாலும் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வசூலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வர இரவு வெகுநேரம் ஆகிவிடும். பெண்களாகிய எங்களுக்கு இரட்டிப்பு வேலை. வீட்டில் சமையல் செய்து வைத்துவிட்டு வர வேண்டும். அதுவும் என்பாடு மிகவும் மோசம். வீட்டில் வளர்க்கும் ஜீவனையும் வெளியில் இருக்கும் ஜீவன்களுக்கும் பசியாற்றிவிட்டே செல்வேன். பிள்ளைகளுடன் இருந்தாலும் தனித்தனி உலைதான். இளவயதுகாரர்களின் வாழ்க்கை முறைக்கு குறுக்கே நிற்க வேண்டாம் என்று இந்த முடிவு. பக்தியில் ஆழ்ந்து செல்வது எங்களுடன் இருக்கட்டும் என்று நினைப்பேன். பெரும்பாலும் என் கையால் சமைத்ததையே உண்ணும் வழக்கம் உள்ளவள். இப்படி இருக்கும் பட்சத்தில் வசூலுக்கு சென்றுவிட்டு சோர்வுடன் வீட்டிற்கு வந்தால் எல்லாமும் காலியாகி இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் காலியாக இருக்கிறது என்றால், வெளியில் இருக்கும் ஜீவன்கள் மறுபடியும் வந்தன, இருந்ததை போட்டுவிட்டேன் என்பார் என் கணவர். இதுவும் தாயின் விளையாட்டுதான். உபவாசம் இருக்க வைக்கிறாள் போலும் என்று எண்ணி அமைதியாய் இருப்பேன். வீட்டில் எல்லாமே இருக்கும், இருந்தாலும் செய்ய முடியாத நிலையில் நான் இருப்பேன். பசியால் உடலும் சோர்ந்து இயலாமையாலும் அம்மா ஏனம்மா இப்படியெல்லாம் சோதிக்கிறாய் என்று முறையிட்டுவிட்டு சும்மா இருந்து விடுவேன். எனக்கு இப்படி என்றால் என் சிநேகிதிக்கோ உடல்நிலை மிகவும் பாதித்து விட்டது. அதோடு அவரும் வசூலுக்கு வந்தார். இன்னும் சொல்ல முடியாத துன்பங்களை நாங்கள் இருவரும் அனுபவித்தோம், இன்னும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். கும்பாபிஷேகம் முடிவதற்குள் எங்கள் அனைவரது ஆவியே போய்விடும் போல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இத்தனை சிரமங்களையெல்லாம் அனுபவித்து கும்பாபிஷேகம் முடிந்துவிட்டதே அப்பாடா என்று பெருமூச்சு விடலாம் என்றால், அதற்கு பின்தான் புதிதாய் வந்த ஒருவரால் நீயா நானா போட்டியில் அட அறிவிலிகால் நீங்களே இருங்கள் என்று நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம். ஏனென்றால் மிகவும் முடைநாற்றம் எடுக்கும் வாயர்கள் அவர்கள். அப்படி இருந்தாலும் எங்கள் கையில் இருப்பதை வைத்து கடவுளர்களுக்கு உள்ளன்போடு கைங்கரியம் செய்தவர்கள் நாங்கள் அனைவரும். என்னதான் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றாலும் சேவை செய்த எங்கள் மனமும் உடலும் சோர்ந்துதான் போகின்றது. எங்கள் மனம் மட்டும் வலிக்காது, பவானி அம்மனின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. விருப்பு வெறுப்பற்ற தெய்வத்திற்கு தெரியாதா அன்பு நேயர்களே? கும்பாபிஷேகம் செய்தால் வினைகள் போகுமா என்றால் இதற்கு தெய்வங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். கும்பாபிஷேகம் செய்வது என்பது இதில் ஈடுபட்ட அனைவர்களுக்குமே தெரியும் எவ்வளவு சிரமங்கள் வரும் என்று. ஆனாலும் இதற்கும் கொடுப்பினை வேண்டும். அன்பு நேயர்களே, நம் பவானி அம்மனின் அருள் நம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்க அன்னையை மிகவும் வேண்டிக் கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.